ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் பூண்டு சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு சாதம் செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பல்ல லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துட வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். குழம்பெல்லாம் வைக்க முடியாத நேரங்களில் இந்த மாதிரி பூண்டு சாதத்தை 10 நிமிஷத்தில் ஈஸியாக லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம். அந்தளவு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடிஷே தேவைப்படாத அந்தளவு சாப்பாடு கம கமன்னு வாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு பல், அதையும் வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க பூண்டை வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அதனால் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். பூண்டு பல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு இந்த சாதம் செய்கிறத காட்டிலும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பழமான சின்ன தக்காளியாக ஒன்று பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருட்களும் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவு சாப்பாடு எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு சாதம் கிண்டிடலாம். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நான் சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுடலாம். பூண்டு சாதம் உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது கூட ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5-6 பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் போட்டுடலாம். 2 உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 10 செகண்ட் மூடி போட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி அப்பப்போ மூடி போட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும். உருளைக்கிழங்கு பாதி அளவு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கும் போது கிழங்கு நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்கு இப்போ பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.